கற்பகாம்பாள் குரு என்ன என் ரூமுக்கு தூக்கிட்டு வந்தப்போ நான் ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டேன். அதான் என்ன எப்படி சோதிக்கிறியா? ஏய் மேகா சும்மா ரெடி ப்ளீஸ். குரு, சாட்டர்ஜி உனக்கு கொடுக்குற முதல் வேலை இது. முதுகுல குத்தணும், சாட்டர்ஜி சும்மா விட மாட்டோம். சரி, நாளே காட்டு. கூட்டமாக இருக்கு, பொம்பளைங்க, கல்யாணம், அது இதுன்னு தயங்காத. பார்க்கறதுக்கு தான் ஆள் சிம்பிளாக இருப்பான், ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ். தம்பி வேண்டாம்ப்பா, என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறலன்னா எங்க குடும்பம் மானமே போயிடுப்பா. இவனுக்கு அவ காலை பிடிக்கிறீங்க. இவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? 4 கொலை பண்ணிருக்கான், 16 கேஸ் இருக்கு மேல. தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுங்க. தயவு செஞ்சு காலை விடுங்க. குரு என்ன பண்ற? இருப்பார், நான் வேற. என்ன மறந்துரு. குரு என்னால மாற முடியாது. என்ன என்ன மாற முடியாது? நீ யாரு? நீ யார் என்ன தடுக்கிறதுக்கு? நீ யார் என்ன மாத்துறதுக்கு? அப்ப என்ன காதலிச்சது? காதல் காதலிக்கு என் வாழ்க்கையில இடம் கிடையாது, உனக்கும் கிடையாது. என் பேர் மேகா. நான் உங்க கூட போன்ல பேசியிருக்கேன். குரு நானும் ஒருத்தர் லவ் பண்றோம். குரு அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டு தான் நான் ரொம்ப அழட்டிக்கிட்டேன். போன்ல கூட உங்களை ஜெயிச்சுட்டு தான் பேசினேன். இல்ல, அது தப்பு. என் குரு இப்ப என்கிட்ட இல்ல. உனக்கு துப்பாக்கி முக்கியமா நான் முக்கியமானு கேட்டப்போ நீதான் முக்கியம் என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணா. அதுதான் நிஜம்னு நம்பி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அது உண்மை இல்லை. அவனுக்கு என்ன விட உங்ககிட்ட தான் பிடிப்பு அதிகம். உங்க மேலதான் மரியாதை, உங்க மேலதான் பாசம். நீங்க நினைச்சா என் குரு என்கிட்ட திருப்பி தரலாம். குரு இல்லாம இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லை. குரு நான் மனசார லவ் பண்றேன். குருவை பிரிச்சு என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு என் குரு என்கிட்ட கொடுத்துருங்க. என் குரு என்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு தெரியல, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. குரு என்னோட பாட்டின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்னால தாங்க முடியாது. அதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. குரு நல்லா இருக்கணும் நீங்க நினைப்பீங்களா? அப்ப என் குரு என்கிட்ட கொடுத்துருங்க. என் குரு என்கிட்ட கொடுத்துருங்க. இமையா, நாளைக்கு வானம்பாடிகளோட 100வது கச்சேரி. அது மட்டும் இல்ல, பொத்தி பொத்தி வச்சிருந்த என்னோட காதல சொல்ல போற முக்கியமான கச்சேரி. யாரோ அவளுக்கு நீதான்னு மேகாவுக்கு சொல்ல போறேன். என் பாட்டுல சொல்ல போறேன். அவ எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியலடா. எனக்காக நீ போய் தூது சொல்ல ப்ளீஸ்டா. புறாவை விட்டுருக்காங்க, அன்னத்தை விட்டுருக்காங்க, தென்றல் தெருப்பொழுதின்னு என்னென்னவோ விட்டுருக்காங்க. ஆனா உன்னை யாரும் தூது விட்டதில்ல. நான் விடுறேன். போடா போ, நீ மேகா கிட்ட போ. Yeah. Thank you. Excuse me, please.
பாடுறது கேட்டேன். சந்தோஷமா இருந்தது. நான் இப்பதான் முதல் தடவையை கேட்குறேன். எத்தனையோ முறை வரணும்னு நினைப்பேன், முடியறதில்லை. எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டும் போது வெரி குட். தேங்க்ஸ்பா. தங்கையாவை தான் ஞாபகம் வந்தது. இன்னைக்கு உனக்கு கிடைச்ச கைத்தட்டல் பெருமையெல்லாம் அந்த ஆள்னால தான். ஒரு டிரைவருக்கு தெரிஞ்சிருக்கு பையனை எப்படி வளர்க்கணும்னு. நான் தான் குருவை கெடுத்துட்டேன். கலக்கிட்டீங்க தேவ். பின்னு பின்னிட்டீங்க. சூப்பர் Thanks a தேவ். lot. ரொம்ப அருமையா பாடுறாருல. சச் சூப்பர் வாய்ஸ். எனக்கு ஒருத்தல இருக்கு, குரு இன்னைக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான். அவனை எப்படியாவது அவங்க அப்பாட்ட சேர்க்கணும். அது எப்படின்னு தான். அவன் என்னையும் மீறி போயிட்டான். இப்போ சரியாயிடுவான்ப்பா, நிச்சயமா சரியாயிடுவான். அவனை ஒரு பொண்ணு காதலிக்கிறான். அவன் இல்லைன்னா செத்துருவேன் என்கிட்ட வந்து அழுகிறான். யாருப்பா அது? உன் காலேஜில் தான் படிக்கிறான். இப்ப கூட பார்த்த நீ பாடிட்டு இருக்கும்போது அழுதுட்டே வெளியே வந்தான். என்கிட்ட வந்து என் குருவை திருப்பி கொடுன்னு கேட்டா நான் என்னடா பண்ணுவேன்? தேவ், நீதான் குரு கிட்ட சொல்லணும் உன் மேல ஒரு பொண்ணு உயிரை வச்சிருக்கான்னு. சொல்றேன்ப்பா. அந்த பொண்ணு தான். யாரப்பா சொல்றீங்க? அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ல மேகா? மேகான்னு தான் சொன்னேன். ஹலோ தேவ், மேகா ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்கா. எனக்கு படிப்பும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் அமெரிக்காவுக்கே போயிடுறேன்னு கிளம்பிட்டா. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், அவ கேக்குற மாதிரி இல்ல. இப்ப மேகா எங்க இருக்கா? ஏர்போர்ட்ல 3:45. ஜெகே, நாம என்ன பண்ணாலும் இது வரைக்கும் பொம்பளை விஷயமும் போதை மருந்தோ தொட்டதில்ல. ஆனா அந்த சட்டர்ஜி நம்ம குருவை ஏமாத்தி போதை மருந்தெல்லாம் கடத்துறான். மனசு கேட்கல, அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இப்ப கூட குரு சரக்கோட ஏர்போர்ட் போயிட்டு இருக்கான். சட்டர்ஜி அவனுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா? இத்தனை நாளா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே தான் நான் பண்றேன். குரு, நம்ம போலாம். நான் விட்டுட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். முட்டாள், அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியுமா உனக்கு? தெரியும், கம்ப்யூட்டர் சிப்ஸ். கம்ப்யூட்டர் சிப்ஸ். பால் Hands up. Move. Move. ஜேகே, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இதான் எல்லாத்தையும் விட்டுட்டியே, அப்புறம் எதுக்கு அனாவசியமா தலையிடுற? மூவ். கம் ஆன். என்னது? யார் மேல உனக்கு கோபம்? இப்ப இந்த தொழில் உனக்கு பழக்கி கொடுத்ததுக்காக, அந்த பாவத்துக்காக என்ன சுடு, என்ன சுடு குரு. ஏன் வேலைக்கு போற? நான் உங்களை விட்டு வேலைக்கு போல, மேகா விட்டு வேலைக்கு போறேன். ஏன்? அவதான் உன்னை லவ் பண்றாளேடா. அவளாம எனக்கு தேவையில்லை ஜேகே. அதான் ஏன்? அவளை தேவ் லவ் பண்றான். உங்க ஒரே புள்ள தேவ்.
எங்க அப்பா ஆசையை வளர்த்தது, எங்க அம்மா உயிருக்கு உயிரா நேசிக்கிறது, ஊர்ல எல்லாரும் கொண்டாடுறது, மேகா இல்லாட்டி செத்துருவன்னு டைரியில எழுதி வச்சிருக்கான். ஜே.கே. தேவ் ஒரு பாடகன், கலைஞன், நல்லவன். அவன் தான் மேகாவுக்கு ஏத்தவன். இங்க பாரு குரு, எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணாத. அவளுக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு. பிடிக்க கூடாது. அவன் என்ன வெறுக்கணும், முழுசா வெறுக்கணும். அவன் என்ன வெறுத்தாதான் தேவ லவ் பண்ணுவான். இல்ல ஜே.கே. நான் சரியில்லை. லவ்ங்கிற விஷயத்துக்கு நான் லாயக்கில்ல. மேகா என்ன வெறுக்கணும்னா என்னோட ரவுடித்தனம் அவளுக்கு புரியணும். என்னை திருத்தவே முடியாதுன்னு அவ வெறுத்து போகணும். ஜே.கே. நீங்க எல்லாம் திருந்ததுக்கு முன்னாடியே நான் திருந்துட்டேன். ஆனா உங்க எல்லாருக்கும் பிரியமான தேவ் உடஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் அதுல வந்து மாட்டிக்கிட்டேன். மேகாவை அடேங்கப்பா, என்ன தத்துவம், எவ்வளவு அற்புதமான திட்டம். எது வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனா லவ் பண்ற பொண்ணை விட்டு கொடுக்கறது தப்பு, அநாகரிகம். ஏன்னா பிச்சை போட்டு காதல் வராது. தேவ், நான் சொல்றத கேளு. மேகாவுக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு, முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கா. இல்ல தேவ், மேகா உனக்கு தான் ஏத்தவ. அவ உயிரும் மனசும் உள்ள ஒரு பொண்ணு. அவளை கொடுக்கறதுக்கோ எடுக்கிறதுக்கோ யாருக்கும் ரைட் கிடையாது. மேகாவுக்கு என்ன பத்தி தெரியாது, அதான் அவன் என்ன விரும்புறான். இல்ல, மேகாவுக்கு தெரியும். எல்லா பொம்பளைங்களுக்கும் தெரியும். காதல்னா என்னன்னு தெரியும், அதுல எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியும். எனக்கு சொந்த இல்லாத எடுத்துக்க எப்படி? நீ வேணா உன் காதலை விட்டு கொடுக்கலாம். எடுக்கணும் மறுக்கிறது நான் தானே, அதுக்கு நான் தயார் இல்ல. குரு, வெளிப்படுத்தாத காதலுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. மேகா ஒன்ன தாண்டா விரும்புறா. எல்லாருக்கும் உன்னை பிடிக்கிற மாதிரி அவளுக்கும் உன்னை பிடிக்கும். எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கலாம், ஆனா மேகாக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் வெறுத்துட்டு அவ அமெரிக்கா கிளம்பிட்டா. தேவ், ஒன்னாலதான் அவளை தடுத்து நிறுத்த முடியும். இப்ப அவ ஏர்போர்ட்ல தான் இருக்கிறா. 3:40 ஃபிளைட். என்னடா சொல்ற? வா கிளம்பு. சட்டர்ஜி, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். தெரியும். என்னை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. உன் கையில 8 கோடி ரூபாய் சரக்கு இருக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். சட்டர்ஜி, உன் சாப்டர் க்ளோஸ். அது பண்ண விட்டுடு. விடுறேன் ஜே.கே., விடுறேன். எல்லாத்தையும் விட்டுறேன். எனக்கு தேவை அந்த பேக். இந்த பொண்ணு வேணும்னா அந்த பை இங்க வரணும்.
Come on! வெட்ட வெட்ட தான் மரம் துளுக்கும், விலகு விலகு தான் காதல் ஸ்ட்ராங் ஆகும். இந்த பிரிவு உங்க காதல ஸ்ட்ராங் ஆகிடுச்சுல்ல? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹே தேவ், இப்போ அதை சொல்லு. யார் அது? யாரு? ஓ, யாரோ அவளுக்கு. யார் அந்த பொண்ணு? என்னோட யாரோ அவளுக்கு? என் காதலி. எல்லாம் ஒரு கற்பனை தான், நிஜத்துல யாரும் இல்லை. ஐ லிவ் இன் மை ட்ரீம்ஸ். ஐ லவ் மை ட்ரீம்ஸ்.